முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. மத்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் பிரிட்டனிலிருந்து 100 டன் தங்கத்தை இந்தியா கொண்டு வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் 11 மணி நிலவரப்படி 26.3% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹70.50 குறைக்கப்பட்டு இன்று ஒரு சிலிண்டரின் விலை ₹1840.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று முன்தினம் தொடங்கிய 45 மணி நேரத்திற்கான தியானம் இன்று மாலை 4 மணி அளவில் நிறைவு செய்ய உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 குறைந்து ஒரு சவரன் ₹53,680 விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹98 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் இன்று வாக்குப்பதிவை பதிவு செய்தார். நாட்டில் ₹2000 நோட்டுகளை திரும்பப் பெற்றதன் எதிரொலியாக ₹500 நோட்டுகளின் பங்கு 86.5% அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கோதார்நாத் மற்றும் பத்ரிநாத் கோயில்களில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று சாமி தரிசனம் செய்தார். கடந்த 5 மாதங்களில் மட்டும் 7 லட்சம் கோடி முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற RDO அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களில் மக்கள் ஓட்டுநர் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்றும், மேலும் ஓட்டுநர் உரிம தகுதிக்கான சான்றிதழ்களை இனி தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களே வழங்கும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூலை 6ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 18 வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் RC உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும், மேலும் பிடிபட்ட சிறாருக்கு 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் இன்றுடன் முடிவடைவதை அடுத்து நாளை திகார் சிறையில் சரணடைய உள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார். ICC 9வது T20 உலக கோப்பைக்கான பயிற்சி போட்டிகள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்தியா, பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொள்ளும் பயிற்சி போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு இதுவரை 2,25,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை நடைபெற இருந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவிருந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் 2வது நாளாக தியானத்தை மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் கோடை மழை இயல்பை விட 20% அதிகம் பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டமாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் ₹1100 கோடி பணம் மற்றும் நகைகள் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அரசு பணித் தேர்வில் தமிழ் தேர்வில் 40% மதிப்பெண் பெற்றால் மட்டுமே திறனறிவு தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.